வணக்கம். நம்ம இன்றைக்கி இறால் வச்சு ஒரு கிரேவி செஞ்சு பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவி. இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஊற வச்ச முந்திரி பருப்பு ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூளை இந்த நேரத்தில் நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பூ, கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ண பூண்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா செவந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கணும். இந்த விழுது எண்ணெயில் நல்லா வேகணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் இறாலில் படுற மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் மீதம் இருக்கிற பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னாக்க சூப்பரான ப்ரான் கிரேவி தயாராகிடும். கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.